ஹோ 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 இன்னைக்கு நம்ம பாட் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு பேப்பர் எடுத்துக்கலாம். அந்த பேப்பரை ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபஸ்ட்டு மடிக்கணும். திரும்ப நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த சைடு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடிச்சுக்கோங்க. தென் பேப்பர் அப்படியே டேர்ன் பண்ணி இதை ரெக்டாங்கிள் ஷேப்பில் மடிப்போம். திரும்ப அதே பேப்பர் ஓப்பன் பண்ணிடலாம். இந்த சைடு டேர்ன் பண்ணி இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிளாக மடிச்சிக்கலாம். அப்படியே இந்த சைடு உள்ளே கொண்டு வரலாம். இந்த சைடு இருக்க பேப்பரை சென்டருக்கு ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடிச்சிக்கலாம். இந்த மாதிரி அதே போல் இந்த பக்கமும் எகெயின் பேப்பரை திருப்பிட்டு சேம் அதே போல் சென்டர் பாயிண்ட்டுக்கு ட்ரையாங்கிள் மடிச்சிக்கலாம். இந்த மாதிரி மடிக்கும் பொழுது நமக்கு இப்படி வரும். மேலே இருக்க இந்த டாப்பை இங்கே சென்டர் பாயிண்ட்டுக்கு அதே மாதிரி மடிக்கலாம். அதே மாதிரி திருப்பிட்டு இங்கே இருக்க பாயிண்ட்டை திரும்ப சென்டருக்கு மடிக்கலாம். இப்போது இந்த சைடு இருக்கிறதையும் இந்த சைடு இருக்கிறதையும் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த கார்னரை இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு இந்த மாதிரி கொண்டு வரலாம். சேம் அதே போல் இந்த பக்கமும். இப்போது இந்த சைடு இந்த மாதிரி மடிச்சிக்கலாம். சேம் அதே போல் இந்த பக்கம் மடிச்சிக்கலாம். இப்போ நமக்கு ஃபைனலாக இந்த மாதிரி கிடைக்கும். இப்போது இங்கே மேலே இருக்க இந்த சின்னதாக இருக்க ட்ரையாங்கிளை இந்த பக்கமும் இந்த சைடு இருக்கிறத இந்த பக்கமும் மடித்து க்ளூவை வச்சு ஸ்டிக் பண்ணிக்கலாம். இந்த பக்கமும் ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஒரு 2 minutes இது காஞ்ச பிறகு நம்ம இதை ஓப்பன் பண்ணலாம். நல்லா காஞ்சிடுச்சு. மெதுவாக ஓப்பன் பண்ணலாம். இப்படி உள்ளே கை விட்டு நல்லா இந்த கார்னர்ஸை ஓப்பன் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு பாட் ஷேப் வச்சிடும். இப்போ நம்ம கை விட்டு உள்ளே எல்லாம் விரிச்சதுக்கப்புறம் நமக்கு ஃபைனலாக பாட் ரெடி ஆகிடுச்சு.